ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு சிறு கதை. இப்போ இந்த கதை வந்து கொஞ்சம் நகைச்சுவையானது. செத்தாண்டா சேகர் அப்படின்னு கூட நம்ம அடிக்கடி வழக்கத்தில் சொல்லுவோம். சேகர்னு ஒருத்தன் சடனாக வந்து இறந்து போகிறாரு. அப்போ இறந்து மேல் உலகம் போகும்போது சித்திரகுப்தனை மீட் பண்ணுறாரு. சித்திரகுப்தன் வந்து அவரோட டர்ன் வரும்போது கூப்பிட்டு, என்னப்பா நீ என்னென்ன பாவம் செஞ்ச, என்னென்ன புண்ணியம் செஞ்சேன்னு சொல்லி கணக்கு இருக்குது. ஆனால் நான் உன்னோட கணக்கில் வந்து புண்ணியம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ கரெக்டான பதில் சொன்னால் தான் உன்னைய சொர்க்கத்துக்குள்ளே விடுவேன். இல்லாட்டி நான் உன்னைய வந்து நரகத்தில் தான் நான் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லவும், சேகர் வந்துட்டு சொல்லுங்கள், நான் கரெக்டாக ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். நான் அன்புன்றதுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை, அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லணுன்னே லவ் அப்படின்னு சொல்லிட்டு LOVE லவ்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுறான். உடனேவும் சொர்க்கத்துக்குள்ளே விட்டுறாரு. ஆனால் அந்த நேரம் பார்த்து சித்திரகுப்தனுக்கு யமதர்மன் கிட்டேருந்து ஒரு கால் வருது, அவசரமாக வர சொல்லி. அப்போனா சேகரை கூப்பிட்டு, தம்பி இங்கே உட்காந்துக்கோ, யாராவது வந்தாங்கன்னா நான் கேட்ட மாதிரி இந்த கேள்விக்கு பதில் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நான் யமதர்மராஜா என்னை அவசரமாக கூப்பிட்றாரு, நான் போயிட்டதும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ளேஸில் உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. சேகர் பார்த்துக்கிட்டே இருக்கான், யாராவது வருவாங்களான்னு. பார்த்தா அங்கே தூரமாக வர்றதை பார்த்து கண்ணு ரெண்டு அவனுக்கு விரியுது. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவனோட மனைவி. அப்படியே ஒரு மாதிரி டர்ராயிடுறான் அவன். உடனே அவன் மனைவி, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். நீங்கள் செத்து உங்களை புதைச்சிட்டு நான் திரும்பி வரப்போ அழுதுகிட்டே வந்தேன்னா நடு ரோட்டில் வந்துட்டேங்க. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி லாரி வந்து என்னை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்போனா ஐயோ செத்தும் நம்மளுக்கு நிம்மதி கிடையாதுரா, இங்கேயும் வந்துட்டாலே பின்னாடியேன்னு சொல்லிட்டு இவன் ஸ்பெல்லிங் கேட்கணும்ல லவ்ன்ற வார்த்தைக்கு. அப்படி இதை சொன்னான்னா உண்மையாக அவன் சொல்லிடுவா கரெக்டாக. அப்போ நம்ம கூடயே இருந்து டார்ச்சர் பண்ணுவாள். இங்கே சொர்க்கத்துலேயும் வந்து நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்குறான்னா, அப்படின்னா இங்கே நீ சொர்க்கத்துக்கு வரணும், என் கூட இருக்கணும்னா ஒரு ஸ்பெல்லிங் நான் கேட்பேன், நீ கரெக்டாக சொல்லணும் இந்த வார்த்தைக்கு அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள், அது எதுவாக இருந்தாலும் சொல்லிடலாம், எனக்கு என்ன நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறா. உடனே அவன் செக்கோஸ்லோவியா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னோடனே அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். இவன் நம்ம தப்பிச்சிட்டோண்டான்னு நினச்சிட்டு இது பண்ணிடுறான். உடனே அந்த பக்கம் போயிடுறான். போன உடனேவும் அங்கிட்டு ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அந்த கதவுக்கிட்ட போனதுமே கதவு ஓப்பன் ஆகி அவன் நரகத்தில் விழுந்துடுறா. தப்பிச்சிட்டேன்டா சேகருன்னு சொல்லி அவனை சந்தோஷப்படுத்திக்கிறான். பாருங்கள் மக்களே, கதை எப்படி இருக்குது, நகைச்சுவையாக இருக்குல்ல. மனைவின்றவங்களை வந்து தொல்லையாக நினைக்கிற கணவன்கள் எப்படியெல்லாம் ஸ்பெல்லிங் சொல்ல சொல்லி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஆனால் மனைவி ஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து இல்லைன்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, எவ்வளோ வாழ்க்கையை வந்து கடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்றது புரிஞ்சிக்காமல் பண்ணுறது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.